காதலி பேசாததால் சென்னை போரூர் தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெய்ஹரிஷ் வழங்க கேட்கலாம். ஜெய்ஹரிஷ், வணக்கம். தற்கொலை செய்து கொண்ட மாணவருடைய விவரம் என்னன்னு தெரிய வந்திருக்கா? முழு தகவல். வணக்கம். 3ஆம் ஆண்டு படித்து வந்த மாணவர் காதலி பேசாத காரணத்தினால தற்கொலை செய்த சம்பவம் இந்த கல்லூரி மாணவருடைய சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சென்னை போரூரில் அமைந்துள்ள மருத்துவக் கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாமக்கல் குமாரபாளையத்தை சேர்ந்த ரிஷிகேஷ், வயது 18 என்ற மாணவன் சென்னை போரூரில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி 1ஆம் ஆண்டு மருத்துவம் படித்து வந்துள்ளார். மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் உள்ள விடுதியிலேயே நேற்று இரவு நைலான் கயிற்றால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். மாணவ உடலை கைப்பற்றி போரூர் போலீஸ் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். முதல் கட்டமாக விசாரணையில் ரிஷிகேஷ் கடந்த 3 ஆண்டுகளாக குமாரபாளையத்தில் ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாகவும் கடந்த ஒரு சில நாட்களாக அந்த பெண்ணிடம் பேச மறுத்து உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவர்கள் பெட்ரோல் இது குறித்த தகவலை அவரது விடுதி நண்பரிடம் தெரிவித்துள்ளனர். அவர் சென்று பார்த்த பொழுது அவர் தூக்கிட்டு இருந்த நிலையில் இருந்துள்ளார். இது குறித்து கல்லூரி நிர்வாகத்திற்கும் போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதன் பின்னர் அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் இது குறித்து சம்பவத்தில் முதல் கட்டமாக இவர் 3 ஆண்டு காரணமாக ஒரு பெண்ணை காதலித்து வந்ததாக அவர் பேச மறுத்துள்ளதாகவும் இதன் காரணமாகவே இவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. மேலும் இந்த மாணவர் இந்த கல்லூரியில் சேர்ந்து 1 மாத காலமே ஆகிறது. 1ஆம் ஆண்டு படித்த சேர்ந்துள்ள இந்த மாணவர் தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.